வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி வணக்கம் வணக்கம் சார். ஜாயினிங் முத்துக்குமரன் ஆர்மி அண்ட் ப்ரவுட் முத்துக்குமரன் ஃபேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து அப்துல் ஆர் விஜய் நிறைய பேர் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் பாலாஜி, பொன்னி, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், சேனா, சாரு ஸ்பெஷலி எல்லாரும் ஒரு மாதிரி அந்த கான்வர்சேஷனோட டெப்த்து என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு கிளாரிட்டி தெரியறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் ஃபோரமில் உங்களோட அன்பு, சப்போர்ட் அண்ட் அவுட் ஆஃப் த வேல சில கமெண்ட்ஸ் அண்ட் சில தனிப்பட்ட முறையில் சேட்ஸ் இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு அது மூலம் அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. ஸோ இந்த ஸ்பேஸை அந்த ஸ்பேஸாக நினச்சி சொல்லலான்ட்டு. அண்ட் செகண்ட்லி 2-3 விஷயத்த இந்த ஸ்பேஸை எனக்கான ஸ்பேஸ் அப்படின்றத விட இது நம்ம ஸ்பேஸ்ன்ற திமிரு நம்பிக்கையோட பேசலாம். ஏன்னா இங்கே என்னை மியூட்டு போடவோ என்னை பேச்சை நிறுத்தவோ இல்லை நான் பேசுறத கேட்கறத பிடிக்கலன்னு சொல்லி அதை நிறுத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் என்னை கேட்க வைக்கவோ வழி இல்லை. ஏன்னா நான் என்னைக்குமே எந்த ஸ்பேஸ்லயும் தரம் தாழ்ந்தோ இல்லை என் தரத்தை குறைச்சி அடுத்தவங்க தரத்தை அசிங்கப்படுத்தியோ பேசினதில்லை. அப்படி இருக்கும் பொழுது போற இடத்துலலாம் கேட்குற ஆள் நான் இல்லை. நான் பேசுற இடம் எனக்கான இடம் அப்படின்றத தாண்டி நமக்கான இடமான்றதை மட்டும்தான் பார்ப்பேன். இது நம்ம இடம்ன்ற நம்பிக்கையோட 2-3 பதிவை நான் இதில் சான்ஸ் எடுத்து ஸ்பேஸ் எடுத்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக நம்ம டாக்ல எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து செயலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஆள் வந்து பேசினா அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும், இல்லை இந்த ஆள் வந்து வேணும்னே கழகத்தை ஏற்படுறதுக்காக பேசுறாரு, இல்லை உள்ள விளையாட சொன்னா வெளியில வந்து விளையாண்டுட்டு இருக்காரு, அது இதெல்லாம் விமர்சனம். இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனா ஒரு பொதுவான கருத்து ஒன்று இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விளையாண்டுட்டு இருந்த நேரத்தில் ஜோ பிரதர், சனம் சிஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் த கேர் அண்ட் கன்சர்னை சப்போர்ட் பண்ணலாம். அவங்க ரிவ்யூவை ஜென்யூனாகவும் அவங்களோட கன்சர்ன் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு என் மேல இருக்கிற மரியாதை ஒரு பக்கமா இருந்தாலும் அந்த கேமை ஒரு ப்ராப்பரா ரிவ்யூன்னு ஒன்று பண்றாங்க. அதன் அடிப்படையில் தப்பாகவும் கரெக்டாகவும் சொல்லி விமர்சனம் பண்றாங்க. பல இடத்துல இவங்க கரெக்டா பண்றது பல பேருக்கு தப்பா இருக்கலாம், இவங்க தப்பா பண்றது பல பேருக்கு கரெக்டா இருக்கலாம். அதோட டிஃபரன்ஸ் வந்து யார் எப்படி ரிசீவ் பண்றாங்களோ அதை பொறுத்து இருக்கு. ஸோ இதையே பல பேர் நான் வந்த புதுசுல உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் ஜோலாம் என்னோட பிஆர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. பல இடத்துல சனம் சிஸ்டரையும் அதான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் சனம் சிஸ்டர் எல்லாம் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க என்னோட பிஆர்ன்னு. ஏன்னா அவங்க புரட்சி வெடிச்செல்லாம் பயங்கரமா பேசியிருக்காங்க எனக்காக. ஸோ மேபி இவங்க இங்கே இருக்காங்கன்றதுக்காக நான் சொல்ல. நான் இன்னும் நான் வெளில வந்தேன் சனம் சிஸ்டர்கிட்ட ஒரு 2 தடவை ட்ரை பண்ணப்போ ஃபோன் ரீச் ஆகல. நான் இன்னும் பேசவே இல்லை இன்னும் அவங்க கிட்ட. ஸோ அது ஒருவேளை இங்கே இருக்காங்கன்னா ஐ டேக் த ப்ரிவிலேஜ் டு தேங்க் ஹர். பிசைட்ஸ் இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் என்னுடைய இந்த ஸ்பேஸ்ல வந்து அதாவது மொத்தமாகவே எக்ஸ்பேஸ்ல இருக்கிறதுல முத்துக்குமரனுக்கு பேசக்கூடாது. எது தடுக்குது? நான் கண்டஸ்டன்ட். நான் கண்டஸ்டன்ட்ன்றது நான் ஒரு கேம்குள்ள போனேன், எவிக்ட் ஆனேன், கேம் முடிஞ்சிச்சு, நான் ஸ்பெக்டேட்டர். நீங்க கண்டஸ்டன்ட்னு பாடணும்னா நான் கேம் விளையாண்டாதான் எனக்கு கண்டஸ்டன்ட்னு சொல்லும். என் பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு, என் டென்யூரிட்டி ஆஃப் த கேம் முடிஞ்சிருச்சு. நான் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட ப்ரோட்டோகால்ல இருக்கே தவிர நான் எந்த கமர்ஷியல் வணிகத்திலையும் நான் போய் முத்துக்குமரனை வச்சோ இல்லை முத்துக்குமரனை லேபிள் பண்ணியோ இல்லை முத்துக்குமரனால சம்பாதிச்சோ கேம்பெயினோ நான் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஆங்கிள் வந்தா மட்டும்தான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து பேசலன்றதுன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க ஏன் வந்து ஒருத்தங்களை அவங்க பீரியட்ல வந்து திரும்பி வந்தோன்னு பேசலைன்னா மக்கள் நீங்க கேள்வி கேட்பீங்க. நீங்க அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட அப்படி பண்ணீங்க, நீங்க ஏன் இதை பண்ணீங்க, அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு தைரியமா பதில் சொல்லணும். அவங்க பதில் சொல்றதுக்கு விருப்பப்பட்டு வராங்களோ இல்ல விஜய் டிவி பேமெண்ட் வராதுன்னு வரமாட்டேங்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னைய தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நான் முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னது ஸ்டேஜ்ல, முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு சொன்னது ஸ்டேஜ்ல. அதை ஸ்டேஜ்லயே சொல்றேன். எனக்கு வெளியில வந்து சொல்றதுக்கு யாரு கேட்கணும்? அவன் யாரு வேணாலும் என்னை யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க முத்துக்குமரனுக்கு பிஆர் அது சொன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அதை நானே சொல்லிட்டு போயிடுறேன் தானே சொல்றேன். நான் முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணல, நான் நடுநிலையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு டிராமாலாம் போடலையே. எனக்கு முத்துக்குமரனை பிடிச்சிருக்கு, அவன் கேமை ரசிக்கிறேன். நான் இன்னொருத்தவங்க கேமை தரம் தாழ்த்திட்டு முத்துக்குமரன் வந்து வெற்றி பெறுவான்னு சொல்லலையே.
இவன் தரத்துக்கு யாராச்சும் வாங்க, நான் உங்களை பத்தியும் பேசுறேன். ஆனா இவன் தரம் ஆக சிறந்ததா இருக்கு, அது உயரத்துல இருக்கு, இவன் கேம் ஜெயிப்பான்றது எனக்கு தெரியுது, நான் அதை பத்தி பேசுறேன். அப்படி பேசுற முத்துக்குமரனுக்காக நான் பேசுறது வந்து என்னமோ வந்து தேசத்துக்கு நான் செய்யற துரோகம் மாதிரியும், ஒவ்வொரு ஐ மீன் காம்படிட்டிவ் ஃபேண்டம்ஸ் வந்து அதை வந்து வெறுத்து போய் பேசுறாங்கன்னா, நான் விமர்சனங்களை என்ன முதல் தடவையா பாக்குறேன், நான் எல்லா சீசன்லயும் பாக்குறேன். அதனால ஒரு 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 கூட்டத்துக்கு பிடிச்சிருந்தா ஒரு கூட்டத்துக்கு வெறுக்க தான் செய்யும். அது அதை கவனிக்கிறது என் வேலை கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலையா, இட்ஸ் ஓகே. இப்ப நம்ம பாக்குறோம், போற படம் பிடிக்கல, கோடி கணக்குல போட்டு எடுக்கிற படமே பிடிக்கலன்னு எங்களுக்கு போனா நாங்க என்ன பண்ண முடியும்? போட்ட கோடியே போச்சுன்னு போறோம். நீங்க கோச்சிட்டு போறதா எனக்கு பிரச்சனை, நான் பேசாம தான் போறேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுல எனக்கு என்ன கடுப்பா இருக்குன்னா, நான் எனக்கு பிடிச்ச ஒருவனை அவனுடைய அற்புதமான விளையாட்டை, அவனுடைய சிந்தனைய, அவனுடைய முனைப்ப, அவனுடைய கட்டுப்பாட, அவனுடைய தவற எல்லாத்தையும் ரசிச்சு நான் ஒரு கேம் பார்த்து அவனை வியந்து, எல்லாத்துக்கும் மேல எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்துல தட்டி போச்சு. ஏன்னா தோத்தா ஒன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட தோத்ததே பெருமைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவன். அவனை மாதிரி ஒருத்தனுடைய கேமை பார்க்க ஆசைப்பட்டு அதை என்ன சொல்றது, அவங்க கூட இருந்த அந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பிளசண்டான டைமு. அதுக்கப்புறம் வெளியில வந்து அவன் கேமை ரசிச்சு பேசிட்டு இருந்தா, அது சக கண்டஸ்டன்டோடைய நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. நான் என்னைய பொறுத்த வரைக்கும், என்னை நீ பிஆர்ன்னு சொல்றியா, நான் உன்னை பிஆர்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ என்னை அப்படிதான் அட்ரஸ் பண்ண, நான் உன்னை அட்ரஸ் தான் பண்ணுவேன். அப்படி இருக்கிற நீ சம்பந்தமே இல்லாம நீங்களாவது சபை நாகரிகம் கொண்டு பேரை சொல்றதுக்கு யோசிக்கலாம். எனக்கு விஷ்ணுன்னு பேரை சொல்றதுக்கு அங்க எனக்கு செகண்ட் தாட் இல்லை. ஆனா அங்க அந்த நான் இப்ப சொல்றேன், அவன் எவ்வளவு பெரிய மடையனா இருந்தானா, நான் ஒருமையில பேசுறேன் நீங்க நினைக்காதீங்க. நான் அவன் பேரே எடுக்கல. அந்த ஸ்பேஸ்ல யார் இருந்தீங்கன்னு எனக்கு தெரிய, இப்ப இந்த குரூப்ல எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கூட தெரியாது. நான் ஃபுல்லா கேட்டேன் சார், நான் ஃபுல்லா கேட்டேன். நீங்க வந்து எதுவுமே எனக்கு குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நான் பேசாம இருந்தேன். நான் வெறும் பேசாம ஆலன், சாம்வேல், அப்புறம் இன்னும் ஒருத்தர், இவங்க 3 பேர்கிட்ட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பேரே எடுக்கல. அப்படி இருக்கும்பொழுது என்னைய ஓயாம ஒரு பொண்ணு வம்புக்கு இழுக்கும் அப்படின்னு, அந்த பொண்ணு கடகடன்னு கோஹோஸ்ட் வேலையை விட்டுட்டு கிடுகிடு இங்க வாங்க வாங்க உங்களை பத்தி தான் பேசுறாங்கன்னு அவன் சும்மா இருந்த விஷ்ணுவை கூட்டிட்டு வந்துட்டு, அவன் பேசவே இல்லை. நான் அவன் கிட்டக்க அவன் பேரையும் சொல்லல, எதையும் சொல்லல. இன்ஃபேக்ட் சாம்வேல்ன்ற ஹோஸ்டுக்கு வந்து நான் விஷ்ணுவை தான் சொல்றேன்னு கூட தெரியாது. ஆனா சம்பந்தமே இல்லாம அவனா ஆஜராகி, நான் வந்து ஆக்சுவலா கேட்டது நம்ம குரூப்லயும் கேட்கிறேன். நான் கேட்டது ஒரே ஒண்ணுதான். அதாவது இது வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் பிஹேவியர்ன்றதை தாண்டி, என்னுடைய இடத்துல உங்களை யார வேணா வச்சு பாருங்க, அவனுக்கு நான் முத்துக்குமரனோட பேசுறது சங்கடமா இருந்தா அவன் எனக்குள்ள கால் பண்ணிருக்கணும். சம்பந்தமே இல்லாம என் மனைவிக்கு கால் பண்ணிட்டு, அதை விட அதிகமா என் மனைவி கிட்டயே என்னைய கேவலமா பேசினா, என் மனைவி செருப்பை கொண்டு அடிப்பாளா, இல்ல நான் வந்து நீ என் ஃப்ரெண்டு இன்னும் என் புருஷனை திட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாளா? அவன் அடி வாங்கினதோ கேவலப்பட்டதோ அதை சொல்லல. அவன் வந்து இவங்கெல்லாம் வந்து பழைய சீரியல் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா இருந்துட்டு போங்க. அதுவும் நான் வந்து அவன் ஆக்சுவலா என்னன்னா, அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு செகண்ட் தான், ஆக்சுவலா மொத்தம் 2 ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்கு 2 காரணத்துக்கு மட்டும் தான் யோசிச்சேன். ஒன்னு, ஆக்சுவலா என் வைஃப் ஓடுதுன்னு சேர்த்தா மொத்தம் 3 ஆடியோன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு, உனக்கு எங்கடா எரியுது? நீ முத்துக்குமரனை பார்த்து பயப்படலன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்கவே மாட்டேன். உனக்கு உன் ஆட்டமோ, உன் சௌந்தர்யா ஆடுற ஆட்டமோ உனக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சா எனக்கு ஏன்டா கால் பண்ணணும்? இல்ல என் ஒய்ஃப்க்கு எதுக்கு கால் பண்ணணும்? நான் யாரை பத்தி பேசினா என்ன? உனக்கு என்ன என் மேல அக்கறையா? இது ரவி சார் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? ரவி சார் ஏன் முத்துக்குமரனுக்காக பேசிட்டு இருக்காரு? அவர் ஏஜ்க்கு இதெல்லாம் பண்ணலாமா? இவங்கெல்லாம் சின்ன பசங்க, வாழ்க்கையில ஏதோ ஜெயிக்கிறதுக்கு போராடுறாங்க. நீ இவங்கெல்லாம் சின்ன பசங்க முத்துக்குமரனுக்கு பேசினா கூட பரவாயில்ல. முத்துக்குமரன், சௌந்தர்யா, அருண், இதுல அருண்லாம் சொன்னான். எனக்கு அந்த ஷாக்ல இருந்து வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இவனோட அருண் அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ இது எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ்கொயரா, நீங்களாம் மொத்தம் குரூப்பா தான் இருக்கீங்களா இன்னும் அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் லேட்டா புரிஞ்சுது. இதுல என்னன்னா, நீங்க உங்க ஆளை பத்தி இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதே அவன் வந்து ரொம்ப ஜென்யூனா, சே ரவி சார் மேல என்ன ஒரு அக்கறை, அதாவது ரவி சார் நீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க, இல்ல நீங்க பேசும்போது கொஞ்சம் சௌந்தர்யாவையும் பாராட்டி பேசுங்க, இல்ல சௌந்தர்யா நல்லது பண்ணா அதை கொஞ்சம் எடுத்து பேசுங்க, அப்படி இப்படின்னு நட்பின் அடிப்படையில என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசியிருந்தா இட் மேக் சென்ஸ்.
இவன் அதாவது இதுல எனக்கு இதுல இவனுடைய ஹைட் ஆஃப் கான்பிடன்ஸ் பாருங்களேன். மொத்தமா ஓல் சீசன்ல அவன் எதை ஸ்ட்ராங்கா பேசுறானோ அந்த எல்லா வாரமும் செருப்படிப்பட்டு கமலஹாசன் சார் கிட்ட வாங்காத அடி இல்ல. இவன் எனக்கு கிளாரிட்டியா பேசுறதா நினைச்சிட்டு எனக்கு கால் பண்ணி பேசுறானா எனக்கு செம்ம காண்டானது. என்னன்னா நான் அவன்கிட்ட கேட்டது முதல்ல நான் ஆக்சுவலா இந்த அவன் ஆடியோ போட்டதுக்கு அப்புறம் நீ முதல்ல ஏன் முத்துக்குமரன் கிட்ட பேசாதன்னு சொன்னேன். எனக்கு அது புரியவே இல்லை. முத்துக்குமரன் பத்தி நான் பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு ப்ரொடியூசர், நீங்களாம் இறங்கி இப்படிலாம் வந்து பேசக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு கெத்தா இருக்கவே தெரியாதா? நீங்க வந்து இந்த கிரௌட்ல போய் நீங்க போனீங்க, ஒரு கேம்ல தோத்துட்டு வந்துட்டீங்க. நீங்க தோத்துட்டு வந்துட்டீங்கன்றதுக்காக ஜெயிக்க இருக்கிற அவங்களோட வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? நான் என்னடா உங்க வாழ்க்கையை கெடுக்கிறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வாழ்க்கையை கெடுக்கிறேன்? என்ன வாழ்க்கையை கெடுத்துட்டேன்? நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறேன்? இல்ல நீங்க வந்து ஒரு 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 வீடியோ எல்லாம் போட்டு இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது. ஸ்கூல் பசங்க மாதிரி மெச்சூரிட்டியே இல்ல. நான் ப்ரொடியூசர் ரவீந்திரா பேசியிருந்தேன்னா அந்த களம் வேற. இல்ல அந்த களத்துல எங்க பேசணுமோ அது எங்க பேசிக்கணும்னு எனக்கு அந்த மெச்சூரிட்டியோட டீல் பண்ணிக்க தெரியும். இவனுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்றதே எனக்கு போன சீசன் வரைக்கும் தெரியாது. மஞ்சுளா டீச்சர் மாறி மாறி துப்பும் போது கூட எனக்கு தெரியல. ஆனா இவன் ஒண்ணு பண்ணதுல இப்ப எனக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுல வந்து எனக்கு எனக்கு அடிப்படையான கோவம் என்னன்னா, எனக்கு இவன் மேல என்னன்னா, உனக்கு எந்த விதத்துல நான் பாதிப்பை ஏற்படுத்திட்டேன்னு எனக்கு கால் பண்ணி, இல்ல என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி, இல்ல என்கிட்ட நீ முத்துக்குமரனை பேசாதன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் முத்துக்குமரனை பத்தி நீங்க ஒரு கண்டஸ்டன்ட், நீங்க பேசுறதே தப்பு அப்படின்னு ஏன்டா டேய், நீ அந்த அந்த குறிப்பா அந்த ஃபோரம்ல வந்து வாலண்டரா நான் தான் பேசுறேன். என்ன ஆடியோ போட்டா நான் ஆடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ்ல நீங்க ஒரு சில பேர் இருந்தீங்கன்றதுனால கேட்டதின் அடிப்படையில நான் அந்த ஆடியோல சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். நான் இதை என்னால போற்ற முடியும். ஆனா இந்த ஆடியோ போட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோ பிரதர் சொன்ன மாதிரி கண்ணியமிக்க முத்துக்குமரன் ஆர்மில இருக்கிறவங்க யாரும் தரம் தாழ்ந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் பேரை வச்சு ஏதோ ஒண்ணு விளையாட்டு காட்டணும்னு நினைச்சு வேற யாராச்சும் அந்த ஆடியோவை மிஸ்இன்டர்ப்ட் பண்ணி வெறுப்பேத்துறன்ற பேர்ல ஏதாவது சௌந்தர்யாக்கு பாதிப்பு வருமோன்னு தான் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா அந்த மோர் தேன் இதை விட கேம் இதெல்லாம் தாண்டதை விட அந்த கண்டஸ்டண்டா இருக்கிறத விட அந்த வீட்டில் நான் வருத்தப்பட்டப்ப என்ன முதல்ல வருத்தப்படாதீங்கன்னு வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுகாதீங்கன்னு என்னை வந்து கன்சோல் பண்ண ஒரு பொண்ணு. நமக்கு ஒரு மரியாதை இருக்கு, கிராட்டிடியூட் இருக்கு. ஒரே ஒரு கன்சர்ன் தான், இந்த கிறுக்கம் பண்றதுக்காக நம்ம கிறுத்தனம் பண்ணுமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நானு. சரி, யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவனா வந்தான், அவனா வாலண்டியரா அவனா வந்தானா கூட்டிட்டு வந்ததுக்கு வந்தான், அவனா பேசுறான். சரி பேசுறான், ஒழுங்கா பேசுறானா? என்னமோ 10 படத்துல 4 படம் மாசத்துக்கு இட்டு கொடுத்துருக்கிறவன் மாதிரி உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். எனக்கு என்ன புரியலன்னா, இவனே யாருன்னு இன்னும் தெரியல. இவன் அடுத்தவங்க தெரியறதுக்கு பயங்கரமா பேசுற மாதிரி உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் எனக்கு பிக் பாஸ் வரலனாலும் நான் பாஸ்டா. எனக்கு என்ன புரியலன்னா, அங்க உட்கார்ந்து எனக்கு தெரியும் அது என்ன மாதிரியான கிரௌடு, யார் மாதிரியான சப்போர்ட்டோ, அங்க எந்த 2 ஃபேண்டம்கானது எனக்கு தெரியாதா? எனக்கு அந்த குரூப் என்ன மாதிரியான குரூப்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த இடத்துலயும் போய் முத்துக்குமரனை ரொம்ப நக்கல் பண்ணி பேசினாலாம் நான் உடனே சப்போர்ட் பண்ணி பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது. முத்துக்குமரன் செயல் பேச வைக்கும் அங்க. அது எனக்கு அது ரொம்ப பெருமிதமான திமிரே என்னன்னா, நாம சப்போர்ட் பண்றது இங்க மேட்டரே கிடையாது. நம்ம சப்போர்ட் பண்றதை விட அடுத்தவன் இவனை எதிரின்னு நினைக்கிறவனையும் உள்ள இருக்கிறவனே கைத்தட்ட வைப்பான். அவன் தான் முத்துக்குமரன். இதுவே இவனுங்களுக்கு பாதி தெரியல. இவனுங்க வந்து சம்பந்தமே இல்லாம என்னமோ நாம இப்போ என்னைய ஒருத்தவன் சொல்றான், நீங்க பேசுறது அத வந்து சொல்றான், நீங்க பேசுறதால தான் நாளைக்கு முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாருன்னு யோ லூசு மாதிரி பேசாதே. இது ஏதாவது படிச்சிருக்கியா? ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சொன்னா அது உண்மையாயிடுமா? நான் சப்போர்ட் பண்ணேன் அதனால முத்துக்குமரன் அப்படி பார்த்தேன்னா நான் வந்து நீயே ஒரு ஆளை சூஸ் பண்ணு, லட்சமா நானே செலவு பண்றேன். எங்க அந்த லாஸ்ட்ல இருக்க பிளேயரை முன்னாடி கொண்டு வந்து பயங்கரமா போராடி பேசி ஜெயிக்க வச்சிட முடியுமா? இது ரெண்டுமே லாஜிக் இல்லாத பேச்சு. இது சார் அது அது வந்து உங்க குரல் வழி அசைக்கிறது சார். அந்த மாதிரி சொன்னா நீங்க வந்து உங்களை பேச விடாம உங்களுடைய வாய்ஸை வந்து கட் பண்றதுக்காக அப்படி மக்கள்கிட்ட சொல்றாங்களா அந்த மாதிரி நாளைக்கு வந்து நீங்க இப்படி பண்ணிடுவீங்க. அதுலயும் ஒருத்தர் நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் ரொம்ப கிளவரா அதாவது என்கிட்ட சொல்றான், அதாவது ஒருவேளை உள்ளுக்குள்ள நீங்க வெளியில போகும்போது முத்துக்குமரன் நீங்க வெளியில போய் என்னை பத்தி பேசுங்க, நான் காசு கொடுத்துறேன். ஐயோ பாஸ் அது அவங்க இல்ல ஜாக்லின்னு சொல்லி திருப்பி கவுண்டர் அடிக்க எனக்கு தெரியாதா? இல்ல அது மாதிரி சொன்னாங்க ஒருத்தங்க, அவங்க பேர் தான் ஜாக்லின், எனக்கு அடிக்க தெரியாதா? என் கிட்டக்க பேசுறவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு கூட நான் அந்த அந்த இடத்த போகல. சம்பந்தமே இல்லாம ரொம்ப கிளவரா
இவன் என்னமோ என்ன காய்ச்சலான்னு அங்க பேச விட்டாங்க. அவனும் இதான் சாக்குன்னு நல்லா சான்ஸ் கிடைச்சதுன்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கான். அங்க இருக்கிற நான் அந்த ஹோஸ்ட் கிட்டயும் அதுக்கப்புறம் போன்ல பேசினேன். அன்னைக்கு நைட்டே ஆலனும் என்கிட்ட லைன்ல வந்தாரு. 2 பேருமே பேசணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நான் யாருன்னே பேர் குறிப்பிடாம பேசிட்டு இருந்த கிரௌட்ல தானா ஒருத்தன் வந்து தான் இஷ்டத்துக்கு பேசும்பொழுது, இவ்வளவு எல்லாம் பேசி முடிச்சோடனே விஷ்ணு கரெக்ட், ரவீந்தர் தப்பு, இல்ல ரவீந்தர் கரெக்ட், விஷ்ணு தப்பு, இதெல்லாம் பேச்செல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை, அவர் உங்க பேரே குறிப்பிட்டு சொல்லல. நீங்க அவர் பேரை குறிப்பிடுறதா இருந்தா இது உங்களோட பிரைவேட் டாக், இதுக்குள்ள பேசாதீங்க, வெளில போயிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நம்பர் 1. சரி, முழு கதையும் சொல்லி முடிச்சிட்டான். நான் ஒருத்தன் அங்க இருக்கேன். அவன் ஒரு சபை நாகரிகம் இல்லாம பேசுறான். நீங்க ஒரு இடத்துல உரிமையில பேசுறதுக்கெல்லாம் மட்டும் தடுத்துட்டு அவனை மிச்சத்தெல்லாம் பேச விட்டு கதையெல்லாம் ஃபுல்லா கேட்டீங்கல்ல. ஒருத்தனாவது யாராச்சும் ஒருத்தர், ஒரே ஒருத்தர், நீங்க ஏன் சார் அவருக்கு கால் பண்ணி இல்ல அவங்க மனைவிக்கு கால் பண்ணி முத்துக்குமரனை பத்தி பேச வேணாம்னு சொல்றது நீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டீங்களான்னு கேட்டேன். இது என்ன லாஜிக் இருக்கு? நீங்க எதுக்கு கால் பண்ணி என் வைஃப்ட்ட பேசணும்? நீங்க நான் நியாயஸ்தம் பண்ற மாதிரி அங்க எல்லாம் பயங்கர டைலாக்காலாம் பேசுறீங்க. ஆமாமா, இஸ் ஆஃப் வெரி இரிட்டேட்டிங். அதெல்லாம் சொல்லிக்கோங்க, அதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா விஷயம் என்ன? அடுத்தவங்க வைஃபுக்கு கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்டே நீ கேவலமா பேசுவ, இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டா எச்சம் தான் சொல்லுவேன். வேற என்ன சொல்லுவேன் நானு? 2வது, சரி, அந்த கிரௌடுல நீ பேசுன, அந்த கிரௌட்ல இருக்கிறவங்கள அவன் என்கிட்ட ஒருத்தன் சொல்றான் யாரோ ஸ்னூபின்னு. நான் வந்து வெளியில வந்திருந்தேன். அத ஒருத்தன் சப்பா இந்த ஜோ சொன்ன மாதிரி தான். நம்ம வெளியில வந்தோடனே எல்லா யூடியூபோட வீடியோஸையும் பார்த்ததுல மரியாதை நிமித்தமா எல்லா யூடியூபரையும் தேங்க் பண்ணி பேர் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுல நான் ஸ்னூப்பியோட நான் வந்த புதுசுல அது ஸ்னூப்பின்ற பேரை சொல்லலாம். இவருக்கு ஸ்னூப்பியே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப எப்படி எனக்கு தெரியாதுன்னா பர்சனலா தெரியாது. அவன் என்னடா விஷ்ணு, நான் ஸ்னூப்பிக்கு காசு கொடுத்தேன்னா போகும்போது என் கேமை வந்து பயங்கரமா பாராட்டி தள்ளனா. இவன் பாராட்டி முதல்ல எனக்கு ஸ்னூப்பிய பர்சனலா யாருன்னு தெரியாது. அவர் ஒரு யூடியூபர் போல. அவர் ஏதோ சொல்றான். சரிடா, அவரையாவது இழுங்கடான்னு. அவரையாவது இழுங்க. அவர் ஏதோ அந்த கிரௌட்ல தான் இருக்காரா, இழுங்கன்னு. இல்லையா, அந்த கிரௌடு கிட்ட இவன் ஒரு அக்யூஸ் ஒன்று பண்றான். எனக்கு ஒரு பிஆர் இருக்கு, எனக்கு ஒரு டீம் இருக்கு, நான் அதனால இதெல்லாம் வச்சு நான் ஆக்சுவலா சொல்றேன். ஜோக்கு தெரியும், மேபி சனம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். பிஆர் டீமை செட் பண்ணி ப்ரொடியூசரை தாண்டி உங்களால ஒன்று பண்ற முடியுமா? நான் சும்மா கவின்ன்ற ஒரு ஹீரோவை லான்ச் பண்ண பிஆருக்கு மட்டுமே 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன். எனக்கு இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா கடைசி வரைக்கும் என் ஃபிகரை டாப்ல வைக்கிறதுக்கு பெய்டு பாட்ச்க்கும் பே பண்ண தெரியும், எனக்கு பிஆர் ஸ்டீமுக்கும் செட் பண்ண தெரியும். நான் கேம் விளையாட போனேன், விளையாடலன்னா மக்கள் துரத்தி விட்டாங்கன்னா வெளில வந்துடணும், அவ்வளவுதான். மக்கள் துரத்தி விடுறாங்கன்றது என்னுடைய புருஷன். நான் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஷாக்கு மக்கள் இந்த கேம்ல என்ன கழட்டி விட்டாங்கல்ல. என் மேல இவ்வளவு அக்கறையோட உடம்ப போய் பார்த்துக்கோ, பாவம் இந்த இடத்துல கஷ்டப்பட வேணாம்னு நினைச்ச அத்தனை மக்களுக்கும் சல்யூட் அடிச்சுட்டு தான் வெளில வந்தேன். நான் வெளில வரும்போது நான் 13 ஹோம் ப்ராடக்ட்டுக்கு மீறி என் கேமை காமிச்சிட்டு தான் வந்தேன். நான் உங்க எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு உண்மையை சொல்றேன். முந்தா நேத்து அதே ஸ்டார் பிராண்டான அந்த ஹெட்டுக்கோ இல்ல அவங்க ரிலேட்டடான பர்சன் என் கிட்டக்க பேசும்போது நான் முத்துக்குமரனுக்காக வெளியில கேம்பெயின் பண்றதுக்கு காரணமே நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க ப்ராடக்ட் ஜெயிக்க வச்சிட கூடாதுன்னு இப்ப கண்டஸ்டன்டான நான் சொல்றேன். நான் முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் வெளியில பேசுவேன். அது உங்களுக்கு பாதிப்பா இருந்தா என் பேமெண்ட்டையும் கட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா என்ன கிளைமேக்ஸ்ல கூப்பிடுறதையும் கட் பண்ணிக்கோங்கன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னேன். ஏன்னா நான் ஃபேட் மேன்டா, எவனும் என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நினைச்சபடிதான் நான் கேம் விளையாடுவேன். நான் நினைச்சபடிதான். அதை அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமன்னா போதும்னு நான் நினைக்கிறேன். இன்னமோ சும்மா என்னோட கதையில யார் யாருக்கு என்னென்ன எந்தெந்த கிளாரிட்டியில தெரியும், எவனுக்கும் தெரியாது. எல்லாருக்குமே ஒருத்தரோட லைஃபை வந்து ஒரு கிளாரிட்டியில தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு என்னமோ எழுதுற டிஜிட்டல் என் லைஃப் ஆயிட முடியுமா? ஒருத்தன் கேட்டான், இந்த கேம்ல தோத்துட்டு வந்துட்டீங்கன்னா என்னமோ அப்படியே என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு. நல்லா 3 வேளை கம்முன்னு ஜம்முன்னு அந்த விஷால் சாப்பாடு சாப்பிடறதுக்கு என் பொண்டாட்டி சமைக்க கும்முன்னு தின்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னடா பிரச்சனை? நம்ம வாழ்க்கையில என்ன கழட்டிட்டீங்களா கேட்டா, 3 படம் 15 படம் மோர் தென் 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி படமா எடுத்து தடவிட்டு இருக்கேன். பல கோடி நஷ்டத்தை பார்த்திருக்கேன், ஜெயில பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையில எல்லா ஹாப்பியோட எண்டு. நான் பார்க்காத நாடு கிடையாது, வேலை பார்க்காத இடம் கிடையாது, போகாத கண்ட்ரி கிடையாது. லைஃப்ல ஒரு சர்க்கிள் எல்லாம் பார்த்திருக்கேன். பச்சா நீ நேர்ல பேசுறானா 500 பேர் இருக்கிற கிரௌட்ல ஒளிஞ்சுக்கிட்டு பேசுற நீ. இதுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் எடுத்து உனக்கு போட்டு உன பெரிய ஆளை வேற ஆக்கி விடணுமா? இதுல வந்து இவன் எனக்கு அட்வைஸ் வர பண்றான். இது இப்படி இப்ப நான் திமிரா பேசினேன் பாத்தீங்களா?
இப்படிதாங்க இருந்தது. ஒருத்தன் பேசாம இருக்கிற மியூட்ல ஒருத்தன் பேச விட்டு பேசினா இப்படிதான் இருந்தது. இப்ப நான் சபை நாகரிகம் இல்லாம விஷ்ணுவா பயங்கரமா பேசினேன்னா நான் அவனுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டான், என் எதுக்க வந்து பேச மாட்டான். சார் நான் குறுக்கிறது மன்னிக்கிறேன் சார். சொல்லுங்க. நான் வந்து நீங்க பேசின தவறே இல்லை சார். ஏன்னு சொல்றேன், முத்துக்குமரன் ஆர்மியில இருந்து நாங்க சொல்றோம், நீங்க என்ன முயற்சி அவரு உங்களுக்கு மட்டும் பண்ணல, இங்க பல பேருக்கு ஒரு வேலையை பார்த்திருக்காரு. பல பேருக்கு வந்து அவரை பத்தி ஒரு மீம் போட்டாலோ இது பண்ணாலோ பசங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணும்போது உன்னால ஒரு ட்ரோலை தாங்கிக்க முடியல, ஒரு வீடியோவை தாங்கிக்க முடியல, அது வந்து நீ வந்து எல்லாருக்கும் டிஎம் பண்ணி ஒரு வேலைகள்லாம் பாக்குறல்ல, எனக்கு அவ்வளவு என்ன உனக்கு பிரச்சனை? இங்க நான் உண்மையிலே சொல்றேன் சார், இங்க வந்து சௌந்தர்யாவை நான் வந்து ஒரு முத்துக்குமரன் ஆர்மில இருந்து சொல்றேன், அவங்கள நான் ஒரு காம்படிட்டர் கண்டஸ்டன்டாவே பாக்கல சார். அவங்க உள்ள ஒரு கேம் விளையாடுறாங்க, ஓகே விளையாடிட்டு போறாங்க, அவங்க மேல எந்த விதமான வெறுப்பும் கிடையாது, எந்த விதமான ஒப்பீனியனும் கிடையாது. அவங்க என்னோட டாப் 5ல கிடையாது, அவ்வளவுதான். இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு டாப் 5 இருக்கும், அந்த மாதிரி எனக்கு அவங்க டாப் 5ல கிடையாது. அதை விட நல்லா கேம் விளையாடுறவங்க இருக்காங்க, அவங்க டாப் 5 தான். அவங்க மேல எந்த விதமான வெறுப்பும் கிடையாது, அந்த அதிருப்தியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா வெறுப்பு வந்து யார் உண்மையிலே வந்து அவங்க மேல எங்களுக்கு வெறுப்பு கிடையாது. இங்க எக்ஸ்ட்ரா வலைதளத்துல ஒரு முயற்சி பண்ணி ஒரு வேலை பாக்குறாங்கல்ல, அது குறிப்பிட்ட அந்த விஷ்ணுன்ற நபர் வந்து உங்களுக்கு மட்டும் பண்ணல, நிறைய பேருக்கு அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஐடிஸ்க்கும் போயிட்டு ஒரு வேலையை பாக்குறாரு. அது வந்து அப்போ நீங்க ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், உங்க மேல ஒரு மரியாதை வந்து மத்தவங்க வச்சிருக்காங்க, நீங்க என்ன ஏன் இவ்வளவு சீப்பான ஒரு இறங்கி ஒரு வேலையை பாக்குறீங்க? அது உங்களோட தரத்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஸ்பேஸ்ல வந்துட்டு சேஃப் கேம் ஏன் விளையாடுறீங்க? பேர் சொல்லி பேச வேண்டியதானே சேஃப் கேம். எப்ப உங்களோட மரியாதை காப்பாத்துறது தான் உங்க பேரே அவர் சொல்லல. உங்களை வந்து கிளிக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆகாது. ஏன் அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல போன வாரம் நாங்க போட்டு கிளிகளும் கிழிச்சோமே, விஷ்ணுன்ற பேரை ஓப்பனா வச்சு அடிச்சோம். நீங்க 2 பேர் இருக்கிறதுனால உங்களுடைய இதுல மரியாதை வந்து உங்களுக்காக மரியாதை கொடுக்கறதுனால தான் நான் நிறைய பேர் பேரை சொல்லாம கொஞ்சம் நாவடக்கத்தோட பேசுறேன். ஏன்னா போன ஸ்பேஸ்ல நீங்க இல்லாதப்போ நான் ஒவ்வொரு பேரையும் பேரை சொல்லி அடிச்சோம் ஓப்பனா. இந்த இடத்துல நாங்களாம் இங்க பயப்படவே இல்லை, யார் வேணா வரட்டும், அந்த ஸ்பேஸ்ல யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி மேல ஸ்பேஸ்ல ஏத்தி அடிச்சோம். அங்க பக் இருந்தது எங்க ஸ்பேஸ்ல, இல்லைன்னா நாங்க ஓப்பனாவே நாங்க பேசியிருப்போம் என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து ரொம்ப மட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை சார், எல்லாரும் கேம் விளையாடட்டும், ஆரோக்கியமா கேம் விளையாடுறாங்களா அதை வந்து சப்போர்ட் பண்ண நாங்களும் ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கப் அடிக்கணும் முத்துக்குமரன், செகண்ட் ப்ரியாரிட்டியில யார் நல்ல கேம் விடுறாங்களோ அவங்க. இப்ப மஞ்சுரி ஒண்ணுமே இல்ல, இப்பதான் போனாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா, சோ நல்லா கேம் விளையாடுறாங்களா செகண்ட் அவங்க, எங்களோட ப்ரியாரிட்டியில. அடுத்து தீபக் நல்லா விளையாடுறாரா தேர்ட் ப்ரியாரிட்டி. நாங்க இப்படிதான் பாக்கணுமே தவிர்த்து அவங்க மேல உண்மையிலே டாக்ஸிசிட்டியும் கிடையாது, அவங்க உண்மையிலே ஒரு டாக்ஸிக்கான கேமும் விளையாடல, அவங்க மேல நல்ல ஒப்பீனியன் தான் இந்த எல்லாம் எங்க பர்டிகுலர் எங்க ஃபேண்டம்க்கு இருக்கு. உண்மையிலே வெறுப்புகளை உருவாக்கி பிரச்சனைகளை உருவாக்குறது யாருன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்ப ஜாக்லின் நல்லா கேம் விளையாடுறாங்களா தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க, சோ அடுத்து ஃபோர்த் பொசிஷன்ல யாரும் நல்லா விளையாடுறாங்களா அப்படிதான் நாங்க பாக்குறோம். இது வந்து நீங்க அபிப்பிராயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு நீங்க ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க பிக் பாஸ் ரிலேட்டடான விஷயம் தான் உங்களுக்கு வந்து பேசப்பட்டது. ரெண்டாவது நீங்களும் அவர் நல்ல டர்ம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதே ஸ்பேஸ்ல நடந்த பிரச்சனை தான். அப்போ நீங்க அந்த இடத்துல ஸ்பேஸ்ல ஒரு விஷயத்த ஜெனரலான ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்க, இந்த மாதிரி நடக்குது முத்துக்குமரன் பேசக்கூடாதுன்னு என்ற குறவர்லையை வந்து அந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு நசுக்க முயற்சி பண்றாங்க, அது ஆரோக்கியமா இல்ல, அப்படி பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை தான் அந்த இடத்துல நீங்க சொல்ல முயற்சி பண்ணீங்க. அது நல்லாவே எங்களுக்கு புரிஞ்சது, ஏன் அந்த வேலையை பாக்குறீங்க, அது நல்லா இல்ல, ஆரோக்கியமா இல்ல அப்படின்றதுதான் எங்களுக்கு கிளியராவே கன்வே ஆச்சு. ஆனா அந்த இடத்துல வந்து தன்னை ஹீரோயிசமா காமிச்சுக்கிட்டு என்ன சேஃப் கேம் விளையாடுறீங்களா மாசா நான் பாக்குற மூஞ்சி முன்னாடி பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்த்தாருல, அது ரொம்ப அசிங்கமா இருந்தது. அது கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு கீழ இருந்து கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லாவே இல்லை. அவர் மேல இருந்த மரியாதை சுத்தமா வந்து குறைஞ்சிருச்சு. அவ்வளோ அது நீங்க எல்லாம் வந்து வருத்தப்படணும் அவசியமே இல்லை சார். நீங்க ஒரு விஷயம் நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி நாங்க தொடர்ச்சியா 4வது சீசன்ல இருந்து உங்களை பாத்துட்டு இருக்கோம் சார். உங்களோட ரிவ்யூல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஹைட்ன்றது ரொம்ப பெருசு. இன்னும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து நான் ரெக்வஸ்ட் சார், நீங்க குறிப்பிட்ட ஒரு சில ஐடிஸ் எல்லாம் நீங்க இது பண்ணணும் அவசியமே கிடையாது, அவங்கள நீங்களா பெரிய ஆளாக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல வந்து மேல கூப்பிட்டு பேச சொல்லும் போது கவுண்டர் பாயிண்ட்டுக்கு வந்து 10 நிமிஷம் பேசிட்டு திரும்ப ஆர்குமெண்ட் வந்து டிபேட் பண்ண சொன்னா டிபேட் பண்றதுக்கு திராணி இல்லாம ஓடி போயிடுறாங்க. டிபேட் பண்ணுங்க வாங்க 1 to 1 நாம பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா டிபேட் பண்றதுக்கு திராணி இல்லாம எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க ஸ்பீக்கர்ல. அவ்வளவுதான் அவங்களோட ஒர்த்து. நீங்க வந்து அதுக்கான தளம் சார். இங்க ஏன் மக்கள்கிட்ட இது எல்லாத்தையும் நாங்க சொல்ல விரும்புறோம்னா, உண்மையிலே உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை ஆதரிங்க, கண்டஸ்டன்ஸ் மேல வெறுப்புகளை கொட்டாதீங்க. ஆனா எக்ஸ்ட்ரா இது வலைதளத்துல தவறான நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுக்கு கவுண்டர் பண்ணுங்க. பேசுங்க ஜோ. நான் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஜோ. எனக்கு நான் முடிச்சிடறேன். ஏன்னா ஆக்சுவலா அவர் நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருந்தார், அதனால என்னாலேயும் இன்டர் பண்ண முடியல. எனக்கு வந்து இப்ப நான் பேசுறது வந்து என்னுடைய எமோஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தாக்கம் என்னன்னா, நீங்க எல்லாரும் என்னோட ஷூக்குள்ள ஒரு நிமிஷம் வந்து பாருங்க. நான் பேசிக்கலி நான் ஒரு